நான் 3 முதலமைச்சர்களிடத்திலே பழகி இருக்கிறவன், 40 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரன், அமைச்சராக இருந்திருக்கிறேன், 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். உழைத்து உழைத்து முன்னேறியவர்கள், உழைத்து உழைத்து எங்களை செதுக்கிக் கொண்டவர்கள். ஆனால் இப்படிப்பட்ட முதலமைச்சரை நாம் பார்க்க முடியாது. பார்த்து பார்த்து இன்றைக்கு செய்கிறான் என்று சொன்னால் நண்பர்களே, போரிலே கூட, பூகம்பத்திலே கூட, புயலிலே கூட இந்த சாலை போக்குவரத்திலே இறப்பவர்களை போல அதிகம் இறப்பதில்லை. தான் உண்மை. ஒரு ஆண்டுக்கு 2 லட்சம் பேர் இறக்கிறான் சாலை போக்குவரத்திலே மட்டும். மக்கள் தொகை கட்டுப்பாடே வேண்டியதில்லை, இந்த ஆக்சிடென்டே போதும். அதற்கு ஒரு முடிவு கட்டவன். ஏன்னு சொன்னா, அவன் அடிபட்டவனே ரத்த வெள்ளத்துல துடிச்சுக்கிட்டு இருந்தான்னா அவனுக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை கொடுக்கறதுக்கு பணம் இருக்காது. அந்த எந்த தனியார் மருத்துவமனைக்கு எடுத்து சென்று அவனை பாதுகாக்க முடியாது. அதை பார்த்தார் ஒரு தலைவர், சொன்னார், தமிழ்நாட்டில் இருக்கிற 700 மருத்துவமனைகளை தேர்ந்தெடுத்து யார் சாலை விபத்திலே அடிபட்டாலும் உடனடியாக அந்த 700 மருத்துவமனைகளில் எந்த மருத்துவமனைக்கு கொண்டு அறுவை சிகிச்சை செய்தாலும் 2 லட்சம் ரூபாய் அரசாங்கம் ஏற்கும் என்று சொன்னார். இன்று பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. பல உயிர்கள், லட்சக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. தலையில தான் அடிபடும், மண்டை உடைஞ்சு ரத்தம் போச்சுன்னா 1 மணி நேரத்துக்குள்ள சர்ஜரியோ அதுக்கு ட்ரீட்மெண்டோ சிகிச்சையோ அளிக்கவில்லை என்று சொன்னால் நண்பர்களே, அவன் உயிரிழப்பு தான். இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, 2 லட்சம் உயிர்கள் காக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆட்சியில. இது அவர் சொன்னாரா தேர்தல் காலத்தில்? இன்றைக்கு எத்தனை பேர் சர்க்கரை வியாதி, சுகர் பேஷண்ட் சொல்லுகிற, டயபெட்டிக் என்று சொல்லுகிற, ஒரு தெருவு எடுத்துட்டா 10 பேர் இருக்கிறத சர்க்கரை வியாதி. அது வியாதியே அல்ல, அது வேறு. அது போனால் 1 மணி நேரம் ஆகிடும். ஏன் சர்க்கரை வியாதி இல்லை? நீ இனிமையானவங்களுக்கெல்லாம் வரும். நேற்று போன எனக்கு கூட கொஞ்சம் இருக்குதுன்னா, அளவு வரைக்கும் நிறையா இருக்குது. இன்றைக்கு யாருக்கெல்லாம் சர்க்கரை வியாதி இருக்கிறதோ, ரத்த கொதிப்பு இருக்கிறதோ, ஒரு வயசான ஒரு 80 வயசு எடப்பாடிக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா? ஒரு நாள் கூலி இழக்கணும், வரமாட்டான். மருமக வரமாட்டான், குழந்தையை பார்த்துக்கணும், சோறாக்கணும், மகன் வேலைக்கு போயிடுவான். யார் அவங்கள கூட்டு போய் மருந்து வாக்க முடியும்? அதுதான் தலைவனுடைய தொலைநோக்கு திட்டம். மக்களை தேடி மருத்துவம் என்று சொல்லி அந்த மருத்துவச்சி அந்த இல்லத்திற்கே போய் அந்த மாதம் உண்டான மருந்துகளை பெட்டியிலே போட்டு கொடுக்கிறார்கள் பாருங்கள். உலகத்திலே எந்த நாட்டிலும் கிடையாது, இந்தியாவில் அல்ல, உலகத்திலேயே கிடையாது. ஆகவேதான் இன்றைக்கு 2 கோடி மக்களுக்கு போகிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் நானும் ஒரு மாதத்துக்கு முன்பாக ஏற்காட்டில் இருக்கிற மலை கிராமம், சாலையே கிடையாது. நடந்து 1 கிலோமீட்டர் பாறைகளில் ஏறி காடு மடையெல்லாம் சென்று அங்கே இருக்கிற 50 வீடுகளை போய் பார்த்தோம். அங்கேயும் 9 வயதானவர்கள் அந்த மக்களை தேடி மருத்துவ அந்த பெட்டியை எடுத்து கொடுத்தார்கள். மாதம் எங்களுக்கு மருந்து வருகிறது என்று சொல்லி. இதை நான் பாராட்டவில்லை. உலக நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிற கூட்டமைப்பு ஐக்கிய நாடுகள் சபை, அந்த ஐக்கிய நாடுகள் சபை இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டத்திற்கு நற்சான்றிதழ் கொடுத்திருக்கிறது, விருது வழங்கி இருக்கிறது. நண்பர்களா, சொன்னாரா 20 லட்சம் குழந்தைகளுக்கு இன்றைக்கு காலை உணவை கொடுக்கிறாரே, இதை பார்த்து இந்த நாடே போற்றுகிறது. வேற என்ன சான்று வேணும்? இதெல்லாம் அண்ணன் பூவிலி கண்ணன் பொண்ணு நம்ம எடப்பாடியார் செஞ்சிருப்பாரா? அவரும் முதலமைச்சராக இருந்தாரே, செய்யலையே. ஆகவே தான் ஜனநாயகத்திலே நாங்களை கேட்பதெல்லாம், இரு ஆட்சியும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், சீர்தூக்கி பார்க்க வேண்டும். 5 ஆண்டு கால ஆட்சி அது நமக்கு என்ன செய்தது? இந்த 5 ஆண்டு கால ஆட்சி, தலைவர் தளபதியினுடைய ஆட்சி நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று ஒப்பிட்டு பார்ப்பதுதான் நம்முடைய ஜனநாயகம். நண்பர்களா, உங்கள் வாக்கு என்ற ஆயுதம் மிக சாதாரண ஆயுதம் கிடையாது. ஒரு ஆட்சியை மாற்றக்கூடியது, உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றக்கூடியது, உங்கள் எதிர்காலத்தை மாற்றக்கூடியது. அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் அத்துணை பேருடைய எதிர்காலத்தையும் இன்றைக்கு மாற்றி இருக்கிறது கழக அரசு. செய்தார்களா? 1000 ரூபாய் கொடுக்கிறாரே மாதம், செய்யவில்லையே அவர்கள். தளபதி தானே செஞ்சாரு. பெண்களை மதிக்கிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். பெண்களுக்குன்னு சட்டம் போடுற கட்சி ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். பெண்ணு கூட ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க, அவங்க சிந்திச்சு பார்க்கல. இந்த மகளிருக்கு சுய உதவி குழுக்கள்னு யாரு செஞ்சா? தலைவர் கலைஞர் தான் செஞ்சாரு. ஏன் உமன் எம்பவர்மெண்ட், நீ சொந்த காலில் நிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 21,000 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இந்த 4 ஆண்டிலே 4,702 கோடி ரூபாய் இந்த மாவட்டத்திலே மட்டும் கொடுத்திருக்கிறோம். மாநிலம் முழுவதற்கும் 1 லட்சம் கோடி. 1 கோடிக்கு எத்தனை செய்வர்? அதுக்கு மேல 1 லட்சம் கோடி
போய் வீட்டில் போட்டு பாரு. பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக மட்டும் 4 அக்கா தங்கச்சி கூட பிறந்தவன். இதை ஏன் சொல்றேன்னா, கழக ஆட்சி பெண்களை எந்த அளவிற்கு அவர்களுடைய உயர்விலே வாழ்விலே அவர்களுடைய ஆதாரத்திலே இன்றைக்கு புதிந்திருக்கிறது என்பதற்கு சான்றாக சொல்லுகிறேன். அன்றைக்கு தலைவர் இருக்கிற பொழுது கூட, இன்னைக்கும் உங்க வீட்டில் பிறந்த வீட்டில் மரியாதைனா காரணம் உங்களுக்கு சொத்துல பங்குன்னு தலைவர் கலைஞர் கொடுத்தாரே அந்த சட்டம், பெண்களுக்கு என்று தனி சட்டம், அந்த சட்டத்தினாலதான். அன்னைக்கெல்லாம் எங்க அக்கா வந்ததுன்னா எப்போ வந்தன்ட்டு போவேன். இன்னைக்கு நான் அப்படி சொல்லிட்டு போக முடியாது. நானும் ஒன்று சேர்ந்ததுன்னா என் சொத்தை 4ஆ பிரிச்சு விடும். அதனால வாதாயி, டே அத்தை வந்திருக்காடா, கோழி அடிடா, எங்க மாப்பிள்ள வரல, ஒரு 2 நாள் இருந்துட்டு போ, நான் கூப்பிட்டு சொல்லி விடுறேன். என்ன அக்கறை, என் தலைவர் அந்த சட்டத்தை போட்டான்டா, அதனால நீ எல்லாம் மண்டி போட்டுட்டு கிடக்குறடா, இல்ல சொத்து கேட்குமே. அந்த மரியாதையை, அந்த உயர்வை, அந்த உரிமையை உனக்கு கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதைத்தான் இன்றைக்கு இருக்கிற முதல்வரும் செய்து கொண்டிருக்கிறாரே. இவ்வளவு பெண்கள் வந்திருக்கிறீர்களா, நீங்கள் இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பம் உண்டா? இவ்வளவு ஆம்பளைங்க மீசையை முறுக்கிட்டு இருக்கிறமே. என்னைக்காவது நான் பெத்த பிள்ளையை எடுத்து அவன் யூரின சிறுநீரை கழுவி இருப்பனா, மலத்தை கழுவி இருப்பனா? நீ இன்னைக்கும் ஒரு தாயா, இங்கே எல்லோரையும் பெற்றெடுத்தவர்கள் ஒரு தாய், எல்லோரையும் வளர்த்த ஒரு தாய், சந்தன மாதிரி தான் அதை எடுத்து கழுவி பார்த்து அதை வளர்த்து இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆளாக்கி எங்களை எல்லாம் ஆளாக்கினார்கள். நீ இல்லைன்னா அந்த குடும்பம் இல்லை. தாலி கட்டி ஒரே பாவத்திற்காக நாள் முழுவதும் பகோடாய் மாடாய் தேய்ந்து உழைத்து கொண்டிருக்கிறாய. காலையில் எந்திரிப்பேன், நான்லாம் விரிச்சுக்கிட்டு தூங்குவேன், இந்த பிள்ளைகள்லாம் கமுதடிச்சு தூங்கும். நீ தானே எந்திரிக்கிற, காய்ச்சி கூட்டுற, கோலத்தை போடுற, தண்ணியை தெளித்து கோலத்தை போட்டு வீட்டை கூட்டி வச்சு நாங்கள் போட்ட அந்நேரத்துலையும் சரி அந்த நாத்தம் பிடிச்ச துணியை நீ தானே துவைச்சி வைக்கிற. ராத்திரி சாப்பிட்ட தட்டு நாங்கள் கழுவி கூட வச்சிருக்க மாட்டோம், தூக்கி போட்டு போயிருப்போம். அவன் என்ன நிலைமையில் தூக்கி போட்டானோ தெரியாது. அதை எடுத்து புளியும் தேங்காயும் போட்டு வரக்குன்னு தேய்ச்சி அதை தொடச்சி நான் செய்யறேன்னா நீ தானே செய்யற. பிள்ளைய வளர்த்தி சீராட்டி பாராட்டி, அதுவும் பொட்ட பிள்ளைய பெத்துட்டினா நீ வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு நீ படுற பாடு இருக்க. ஒரு தாய் தான் தெரியும் சுமந்து கொண்டிருக்கிறவள். இதை உணர்ந்திருக்கிற தலைவர் இன்றைக்கு முதலமைச்சராக தளபதி இருக்கிற காரணத்தினாலே தான் உங்களுக்கு அதை உரிமை தொகையாக கொடுத்தார். மாதம் 1000 ரூபாய். இல்லை என்று சொல்லுங்க. சம்பளம் வாங்குறியா? நீ செய்யற வேலைக்கு அந்த குடும்பத்தில் கூலி கொடுக்குறாங்களா? எல்லாத்துக்கும் கையை கட்டிக்கிட்டு கொத்தடிமை மாதிரி நீ தாலி கட்டிய காரணத்துக்காக நின்றுகிட்டு இருக்கிறியே. அதை உணர்ந்திருக்கிற ஒரு முதலமைச்சர் இருக்கிற காரணத்தினாலே தான் நீ சொந்த காலிலே நிற்க வேண்டும், யாரிடத்திலும் கையேந்த கூடாது என்று 1000 ரூபாயை உரிமை தொகையாக கொடுத்தார். இன்னைக்கு பாருங்க, நம்ம மாவட்டத்தில் நம்ம எல்லாம் ஆட்சி செய்கிற ஆட்சி செலுத்துற ஆட்சி தலைவர் பிருந்தா தேவின்னு ஒரு பொண்ணு தான். படித்ததுனால தான் அது பொண்ணு. அது கீழே அடிஷனல் கலெக்டரா பொன்னின்னு ஒரு அம்மா இருக்காங்க. பொன்மணி IAS அடிஷனல் கலெக்டர், அதுவும் பெண்ணு தான் படித்த காரணத்தினால. நம்ம சங்ககிரியில் டெப்டி கலெக்டரா இருக்குது அந்த அம்மா, அதுவும் பெண்ணு தான், அகிலாண்டீஸ்வரி. ஆத்தூர்ல இருக்கிற டெப்டி கலெக்டர் அதுவும் பொண்ணு. சேலம் மாவட்டத்தில் 4 தான் இருக்கு. சேலம் டெப்டி கலெக்டர் அதுவும் பொண்ணு. டெப்டி டைரக்டர் மைன்ஸ் பொண்ணு. இந்த மாவட்டத்துடைய ஹெல்த் அதிகாரி, மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரி DD அதுவும் பெண்ணு. ஜேடியும் பெண்ணு. எங்க எடுத்தாலும் பெண்ணா, அவன் படிச்ச காரணத்தினால. ஆகவேதான் தலைவன் படிக்க சொல்லுகிறான். படிப்பதற்கு பணம் தடையாக இருக்கும் என்று சொன்னால் நான் இருக்கிறேன் என்று சொல்லி மாதம் 1000 ரூபாயை இன்றைக்கு படிப்பதற்காக ஒரு தலைவன் கொடுத்திருக்கிறாரே. எடப்பாடி செஞ்சார் அதெல்லாம். இந்த ஆட்சி தலைவர் ஆட்சி வந்ததுக்கு பிறகு 2 லட்சம் பம்பு செட்டு கொடுத்திருக்காரியா? எடப்பாடி எத்தனை கொடுத்தார்னு சொல்லு பார்க்கலாம். நீ எதை செய்தார் என்று சொல்லு பார்க்கலாம். 2 லட்சம் பம்பு செட்டு இலவச மின்சாரம் கொடுத்திருக்கார் 4 ஆண்டுகள்ல. இலவச மின்சாரம் என்ற அந்த நிலையே அதை கொடுத்ததே தலைவர் கலைஞர் ஆட்சியிலே தான். வேறு எந்த தலைவனும் கொடுக்கவில்லை. 1 பைசா 1 யூனிட் குறைன்னு சொன்னார் ராமசாமி நாயுடு. வேற என்ன நாராயணசாமி நாயுடு. துப்பாக்கி சூடு நடத்தினார்கள் அன்றைக்கு ஆட்சியில. எம்ஜிஆர் ஆட்சியில் துப்பாக்கியில் சுட்டான். திருச்சியில் வளைச்சு சுட்டான். போலீஸ் தடியடி. இந்த இலவச மின்சாரத்தை விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு நம்முடைய தலைவர். இன்றைக்கு அவர் வழியிலே வந்த தளபதி தான் 12,000 கோடி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கார். இதே எடப்பாடியில் ஒரு பெண்மணி அழுதுகிட்டே சொன்னான், நகை கடனை தள்ளுபடி பண்ணாரு. நானும் பாஷாவெல்லாம் போய் நகை கடன் கொடுத்துட்டு வரோம்.
நகைக்கடனை தள்ளுபடி பண்ணது அவங்களுக்குலாம் திருப்பி அந்த தோடு மூக்குத்தி செயின் வளையல் எது வச்சு அடமானம் வாங்கினாங்களோ அதெல்லாம் திருப்பி கொடுக்கும்போது ஒரு பொண்ணு அழுதுகிட்டே சொல்கிறா, என் உயிரையே இந்த செயினில் பார்க்குறேங்கிறா. என்னம்மான்னு கேட்டால் சொல்லுது, அவன் சாக பிழைக்க கிடந்தப்ப இந்த நகையை அடமானம் வச்சு தான் அவனை காப்பாற்றினேன், இந்த நகை தான் என்னை காப்பாற்றி திருப்பி வந்துருச்சு, அவன் உயிரையே நான் பார்க்குறேன், என் புருஷன் உயிரை பார்க்குறேன், தளபதிக்கு நன்றி சொல்லுன்னு கையெடுத்து கும்பிட்டாளே. இன்றைக்கு எத்தனை லட்சம் குடும்பங்கள் வாழ்த்துகிறது தெரியுமா? இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி செய்திருப்பாரா? நண்பர்களே, நன்றி மறக்க கூடாது. ஆகவேதான் தமிழ் சமுதாயம் நன்றியோடு இருக்கிற காரணத்தினாலே தான் 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் 100க்கு 100 வெற்றியை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு கொடுத்தது. மறக்கவில்லை நன்றியை. அவர்கள் செய்ததெல்லாம் நினைத்து பார்த்தார்கள், சீர்தூக்கி பார்த்தார்கள், ஒப்பிட்டு பார்த்தார்கள். இந்த ஆட்சி எனக்கு செய்திருக்கிறது என்று நம்பினார்கள், இன்னும் செய்யும் என்று நம்பினார்கள். ஆக நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், ஒரு நல்ல ஆட்சி நடைபெறுகிறது. அந்த தலைவனுக்கு இன்றைக்கு நாம் செய்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையை இத்தனையும் செய்கிறார். ஒரு புள்ளி விவரத்தை உங்களிடத்தில் சொல்லுகிறேன். இந்தியாவுக்கே ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அளவையும் அளவீடு செய்வது, ஆய்வு செய்து அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்கிறது, பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, வறுமை ஒழிப்பு எப்படி இருக்கிறது, தனி மனித வளத்தை எப்படி பெருக்கி இருக்கிறது, அடிப்படை வசதிகளை பெருக்கிய மாநிலம் எது, எந்த மாநிலம் சிறப்பாக செயல்படுகிறது என்று ஒப்பிட்டு சொல்லுவது நிதி ஆயோக். நிதி ஆயோக் என்ற அந்த நிதி கமிஷன் இன்றைக்கு சொல்லியிருக்கிறான். அந்த அறிக்கையை எடுத்து பாருங்கள். இங்கே இருக்கிற எடப்பாடியும் சரி, பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களையும் கேட்டுக்கொள்கிறேன், உங்களுடைய ஆட்சி மத்தியிலே ஒன்றியத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிதி ஆயோக் தான் the richest state in India is தமிழ்நாடு என்று சொல்லி இருக்கிறது. தமிழ்நாடு தான் மிக பெரிய இன்றைக்கு முன்னேறி இருக்கிற நாடு, richest state, பணக்கார நாடு என்று சொல்லிக்கிறது. அவன் சொல்லுகிற அளவு என்ன தெரியுமா? இந்தியாவிலேயே வறுமை ஒழிப்பு திட்டத்திலே முதல் இடத்திலே இருப்பது தமிழ்நாடு என்று சொல்லுகிறது. வறுமை ஒழிப்பு திட்டத்தில் அதுதானே ஒரு ஆட்சியாளர்களுடைய கடமை, அடிப்படை. வறுமை ஒழிப்பு திட்டத்தில், மனித வளத்தை பெருக்குவதில், கல்வித்துறையில், மருத்துவத்துறையில், டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டில் என்று சொல்லி இன்றைக்கு அத்துணை துறைகளிலும் இன்றைக்கு நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறத. அதற்கு காரணம் நம்முடைய தலைவர் தளபதி அல்லவா? இந்த 4 ஆண்டு கால ஆட்சி அல்லவா?